எதெல்லாம் நம் வாழ்வில் இன்றைக்கு தடையா இருக்கிறதோ அவை யாவற்றும் இந்த நாமத்துக்கு முன்பாக வைக்க போகிறோம். அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றும் இந்த நாமம் இயேசு எனும் நாமம். ஹல்லேலூயா.
உம்முடைய நாமத்தை எங்கள் நாவுகள் மீது வைத்திரீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம் நாமத்தை ஒன்றே உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு காலத்தில் யதார்த்தமாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ராஜா. ஆனால் இன்றைக்கு உம்முடைய அன்பை ருசித்த பின்பு நாங்களே நாடி தேடுகின்ற வருகிற நாமமாய் மாற்றி இருக்கிறீர். ஒரு கூட்டமாய் நீர் மாற்றிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் ரூத்துடைய சரித்திரத்தை பற்றி வேதத்தில் படித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ரூத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிட்டி சேர்த்து கொண்டிருந்தார். இந்த ரூத் மோவாப் தேசத்தில் சேர்ந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் என்ற இடம் கர்த்தருடைய நாமத்தை அறியப்படாத ஒரு இடம். ஆனாலும் கர்த்தர் இவங்களை தெரிந்து கொண்டதினால் அவங்களை நவோமி மூலியமாக பெத்லெஹேம் தேசத்தில் கர்த்தர் சேர்த்து கொண்டார். பெத்லெஹேம் தேசம் என்பது அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தை போஷிக்கின்றவர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ கர்த்தருடைய நாமத்தை அறியாத ரூத் கர்த்தருடைய நாமம் அறியப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா அங்கே கர்த்தர் நிறுத்தவில்லை. அடுத்த கட்டமாக ரூத்தை போவாசுடைய வயல் நிலைக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஹல்லேலூயா. வயல் நிலம் என்பது சபைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்ற ஒரு இடமாய் இருக்கிறது. ஆனாலும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாலும் பற்றாது என்று சொல்லி இன்னும் ஒரு முக்கியமான இடத்திற்குள் கர்த்தர் ரூத்தை அழைத்து சென்றார். அதுதான் ரூத்தும் போவாசும் மாத்திரம் அந்த அறையில் தனித்திருக்கிற ஒரு அனுபவம். ரூத் போவாசுடைய பாத தண்டையில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த மணவாளனும் மணவாட்டியான ஒரு உறவுக்குள் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். God is calling us into a personal relationship with him today. Hallelujah. எப்பொழுது ரூத் போவாசை அந்த அறைக்குள் சந்திக்க போனாங்களோ, இது வரைக்கும் போவாசுடைய வயல் நிலையில் கதிர்களை சிந்தப்படுகிற கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்த ரூத் இப்பொழுது அந்த வயல் நிலைக்கான எஜமானனாகிய போவாசியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பரம போவாசாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தாருக்கு கொடுக்கிற சிந்தப்படுகிற நன்மை, சிந்தப்படுகிற ஆசீர்வாதம் நமக்கு சேர வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு சொந்தமான அனைத்தும் நமக்கும் சொந்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம் இயேசு நமக்கு சொந்தமாய் இருக்கும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற ரட்சிப்பு நமக்கு சொந்தமாய் உள்ளது. அவர் மூலியமாய் வருகிற மன்னிப்பு நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. அவருடைய கிருபையும் இரக்கங்களும் நமக்கு இன்றைக்கு சொந்தமாய் இருக்கிறது. அப்பா பார்த்து சொல்வோமா, அப்பா உம்மை நான் சொந்தமாய் கொண்டதுக்கு நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லவராய் இருந்தாலும் அந்த சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமாய் இருக்கிறீர். நீரே எங்கள் எஜமானனாய் இருக்கிறீர். நீரே எங்கள் மணவாளனாய் இருக்கிறீர் என்று சொல்வோம். ஹல்லேலூயா.
சொல்லுகிறோம். ஹalleluya. அப்பா அப்பா நீர் எங்களுக்கு சொந்தமானதினால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாயிருக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஒரு நாளும் ராஜா எங்களை எந்த பாதையிலும் நீர் விட்டு விடாத நல்ல தகப்பனாயிருக்கிறீரப்பா. எல்லாம் சூழ்நிலையிலும் நீர் எங்கள் கூட இருக்கின்றவராயிருக்கிறீர் ராஜா. சங்கீதம் 18:36 இப்படியா சொல்கின்றது, என் கால்கள் வழுவாத படிக்கு என் வழியை நீர் அகலமாக்கினீர் என்று. ஹalleluya. இந்த வசனத்தை ஒரு நாள் தியானித்துக் கொண்டிருக்கையில் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அப்பா நான் ஒரு நடக்க இந்த வழி போதுமா இருக்கிறது, நீங்க ஏன் இந்த வழி அகலமாக்குறீங்கன்னு கேட்டப்போ கர்த்தர் இப்படியாய் சொன்னார், நீ சொல்வது உண்மைதான், நீ ஒருவர் நடக்க நீ நடக்கிற வழி போதுமாய் உள்ளது. ஆனால் நீ ஒருவர் மாத்திரம் அந்த வழியில் நடந்தால் கல்லில்லாமையே நீ மோதி விழக்கூடும். எப்படியாய் நான் ஷேட்ரக் மேஷக் அபேத்நேகோ கூட அந்த அக்கினியின் ஜுவாலையிலே 4வது ஆளாக தோன்றி அவர்களோடு நான் நடந்தனோ, உன்னோடு உன் பாதையில் 2வது ஆளாக நான் உன்னோடு நடக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya ஹalleluya. ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாராம். அந்த சொப்பனத்தில் 2 பாதைகள் இருந்ததாம். இந்த முதல் பாதையில இருவர் நடந்த காலடி சுவடுகள் இருந்ததாம். அப்போ இந்த ஊழியக்காரர் கர்த்தரிடத்துல சொன்னாராம், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாதையை பார்க்க, ஏன்னா நீங்க என் கூட இந்த பாதையில நடந்திருக்கிறீங்கப்பான்னு. அப்போ சந்தோஷத்தோடு இப்போ இந்த 2வது பாதையை திரும்பி பார்க்கறாராம். அந்த பாதையில ஒருவர் நடந்த காலடி சுவடு தான் இருந்ததாம். இதை பார்த்தோன்னா ரொம்ப சோகமா கேட்டாராம், அப்பா இந்த பாதையில் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு பாதை போலப்பா நான் நடந்திருக்கிறேன், அதான் நீங்க என் கூட நடக்கலன்னு. அதற்கு கர்த்தர் சொன்னாராம், அந்த காலடி சுவடுகளை நீ நன்றாய் உற்றுப்பார், அது உன்னுடைய காலடி சுவடா என்று. அந்த ஊழியக்காரரும் உற்று பார்த்து சொன்னாராம், ஆமாப்பா இது என்னோட காலடி சுவடு இல்ல, ஆனா இந்த பாதையில நான் நடந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னாராம். அப்ப கர்த்தர் சொன்னாராம், உன்னால நடக்க முடிய ஒரு சில பாதைகள் உண்டு, அந்த பாதைகள் எல்லாம் நான் உன்னை நடக்க வச்சு நான் கூடவே நடப்பேன். ஆனால் உன்னால் கடக்க முடியாத ஒரு சில பாதைகள் உண்டு ஜீசஸ். அந்த பாதைகள் எல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நானே உன்னை சுமந்து கொண்டு போனேன் என்று சொன்னாராம். ஹalleluya. நம் தேவன் நம்மை ஒரு பொழுதும் விட்டு விலகாத தேவன், எல்லா பாதையிலும் நம் கூட நடக்கின்ற தேவன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். இந்த நல்ல தேவனை நாம் உயர்த்தி ஆராதிப்போமா? நம்மை விட்டு விலகாத தேவனுக்கு நன்றி சொல்லுமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒரு நாளும் என்னை மறவாம் தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி
நம் காணிக்கை நேரத்துக்குள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நம் இருதயத்தில் எதை போட வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ அந்தபடியே அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கு எங்கள் உள்ளது யாவும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது தகப்பனே. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை மறுபடியும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் கட்டப்பட கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கொடுக்கிறது கொஞ்சமா இருக்கலாம் ராஜா, ஆனால் அது உம்முடைய கரத்தில் போன பின்பு அதை நீ மிகுதியாய் மாற்ற வல்லவர். நீர் அதை பெருக செய்ய வல்லவர். எப்படியா இந்த சிறுவன் கரத்தில் அந்த 5 அப்பம் 2 மீன்கள் இருந்து கொஞ்சமா இருந்தது, ஆனால் அதே 5 அப்பமும் 2 மீன்களும் உம்முடைய கரத்துக்குள் கொடுக்கப்பட்டதோ அது 5000 பேர்களுக்கு மேலாக போஷிக்கத்தக்கதான மாறினது. நீர் பெருக செய்கிற தேவன் ராஜா. நன்றி அப்பா. யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இதுவரை எந்த சூழ்நிலையிலும் வெறுமையாய் நம் தேவன் நடத்தவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு குறை இருந்திருக்கலாம், ஆனால் இல்லாமை என்று ஒன்று இருந்திருக்காது. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் எலியாவை கொண்டு அந்த காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தாரோ அப்படியே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வீட்டையும் நம்முடைய எண்ணெயும் மாவும் குறையாமல் நம் கர்த்தர் நன்றாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையாக இந்த நல்ல தேவனுக்கு முழு இருதயத்தோடு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா சொல்லுமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அனுதினமும் எங்களை நேர்த்தியாய் நடத்துகின்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை நம்பினவர்களுக்கு ஒரு குறைவும் அவர்கள் வாழ்வில் காண மாட்டார்கள் என்று சொன்னீரே அப்பா. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் வாக்குறுத்தீரே ராஜா. நன்றி அப்பா. அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நன்மையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஆனால் ஒரு நாளும் அப்பா எங்கள் கண்கள் நீர் தருகின்ற நன்மையை நோக்கி போகாதபடினால் காத்துக்கொள்ளும் தகப்பனே. நீங்க எங்க தகப்பனாய் இருக்கிறது அந்த அன்பின் நிமித்தம் உம்மை நாங்கள் தேடத்தக்க எங்கள் இருதயத்தை மாற்றும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக தேடுகிறவர்களாய் நாங்கள் மாறிடாமல் காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஹல்லேலூயா. நம் வேதத்தில் இளைய குமாரன் அந்த துளைந்து போன குமாரனுடைய உவமையை வாசிக்கிறோம். அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரன் தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பிரித்து கொடுக்க கேட்டார். தகப்பனும் அந்தபடியே 2 குமாரருக்கும் தன்னுடைய ஆஸ்திகளும் சொத்தையும் பிரித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் இதுவரை தகப்பனோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த இளைய குமாரன் தன்னுடைய நன்மையை பெற்ற உடனே தகப்பனை விட்டு தூரம் போய் உலகத்தோடு ஒட்டி கொண்டார். ஆனாலும் இந்த மூத்த குமாரன் அவரும் அதே ஆஸ்தியை பெற்றார், அதே ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மீது தன்னுடைய கண்கள் போகவில்லை. எனக்கு எல்லாம் இருந்தாலும் எனக்கு என் தகப்பனோடு இருக்கிற உறவு தான் நான் மேன்மையா என்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் இந்த மூத்த குமாரனை போல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தகப்பன் இந்த மூத்த குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ எப்போதுமே கூடவே தானே இருந்த என்று. இப்படியான ஒரு சாட்சி நம் வாழ்விலும் வெளிப்பட கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் ஒரே பேரான குமாரனாகிய நம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்து மூத்த குமாரனாய் நம் பிதாவானவருக்கு மாறினார். நம் யாவரும் பிதாவுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனாலும் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது, இலவசமா இருக்கிறது. நம்மை நம்
தேவன் அழைக்கிறார். என்னிடம் நீ மறுபடியும் திரும்ப வா என்று கர்த்தர் அழைக்கிறார். உன்னை நான் சுத்திகரிக்கிறேன், உன் பாவத்திலிருந்து நான் சுத்திகரித்து உன்னை ஏற்றுக்கொண்டு நான் அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை அப்பா என்று கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல்
வருபவருமாய் இருக்கிறீரே. சதா காலங்களிலும் வாழ்பவரும் ஆள்பவருமாய் இருக்கிறீரே. சர்வத்தையும் உருவாக்கினவர், உண்டாக்கினவர், சர்வலோகை படைத்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் கண்மலை, நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் கோட்டை, எங்கள் துருகமமாய் இருக்கிறீரையா. சகலமும் உமாலே உருவாக்கப்பட்டதும் உண்டாக்கப்பட்டதும் உமக்காக என்ற உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீரே மகத்துவரும் நல்லவரும் கிருபை உடையவருமாய் இருக்கிறீரையா. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லோஹிம், சகலமும் ஆண்டவரே, நீர் உருவாக்கினவராய் இருக்கிறீரையா. யெகோவா ஈரை தேவைகள் எல்லாம் சந்திப்பவரே, யெகோவா ரஃபா சுகம் அளிக்கிற தேவனே, யெகோவா ஷம்மா எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறீரையா. நீரே ஆண்டவரே, இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வருபவருமாய் இருக்கிறீரையா. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதியுமக்கே, துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசு. எல்லாருமாய் சேர்ந்து உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே கரங்களை உற்சாகமாக தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக தந்தையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ தேவனே, வல்லவரே, அற்புதரே, கிருபை நிறைந்தவரே, இதோ என்றென்றுமாய் இருப்பவரும் இருந்தவரும் இனிமேலுமாய் இருப்பவராய் இருக்கிறீரே. அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறவரே, ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரே, சாகாமல் இருப்பவரே, இதோ வந்தவர் இருப்பவர் மீண்டுமாய் வரப்போகிறவராய் இருக்கிறீரையா. உம்மை மாத்திரமே உயர்த்தி
ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மையான இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்பவர், எங்கள் நடுவில் உலாவுகின்ற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் நடுவில் கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னத்தை வைத்து நீர் உலாவிக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இறுதி வரையிலும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருந்து எங்களை நடத்தும்படியாக இந்த நேரத்தையும் இந்த ஆராதனையும் உமது பரிசுத்த கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற எங்க அனைத்து குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் ஆண்டவரே இன்று நீர் இடைப்பட்டு நீர் வல்லமையாக ஆண்டவரை இடைப்பட்டு நீர் ஆண்டவரை சந்தித்து எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதித்து நீர் அழைத்து செல்லும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரை பேசுகிற தெய்வமாய் இருக்கிறீர். ஆகையால் உம்மை துதித்து ஸ்தோத்திரத்தை பாடுகிறோம். இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். யாவற்றையும் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக தகப்பனே. எல்லாருமாய் சேர்ந்து ஆமென் உற்சாகமாக கரங்களை தட்டி பக்கத்தில் உங்களை கரங்களை குலுக்கி அதற்கு பிறகு நீங்கள் உட்காருங்க. தயவாக பக்கத்தில் உங்களெல்லாம் கரம் குலுக்கி அதுக்கு பிறகு உட்காருங்க. இந்த நேரத்தில் விசேஷமாக நம்மளுடைய தலைமை போதகர் ஐயா ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் பிரகாஷ் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Come on church, can we give Jesus the highest praise today? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு சிறந்த ஆராதனை செலுத்துவோம். Come on, more. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். It is such a joy to see all of you here today. இந்த நாளில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. The young people, the elders, the visitors and everyone. நம் நடுவில் இருக்கிற சிறியோர் பெரியோர், நம் நடுவில் வந்திருக்கிற அனைத்து புதுதாய் வந்த நபர்களுக்கும். How many of you are new today this morning to this church? எத்தனை பேர் முதல் முறையாக சபைக்கு வந்திருக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? Can I see your hands? உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Anyone? யாராவது இருக்கிறீங்களா? Wow. That is bad. இது நன்மையான காரியம் இல்லை. That's bad. இது நன்மையான We have காரியம் இல்லை. failed to do our homework. நாம் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை செய்யவில்லை. But nevertheless, God is still good. ஆனால் கர்த்தர் நல்லவராகவே Put your இருக்கிறார். hands together and welcome yourself to GCI Ministries. நீங்களே உங்களுக்கு ஒரு கரகோசை கொடுத்து உங்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். Last week we had a wonderful leadership meeting. இந்த வாரத்தில் நமக்கு நல்ல தலைமைத்துவ கூட்டங்கள் ஏற்பட்டது. Right, many of the leaders were blessed. அநேக தலைவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். And a vision was casted. நம் மேலே தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. And last week we learned about the 7 lampstands. நம்ம கடந்த வாரத்தில் 7 பொன் குத்து விளக்குகளை குறித்து பார்த்தோம். And today God has given us a brand new topic. இந்த காலை வேளை கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். And the topic today is Jesus is the Alpha and the Omega. இந்த காலைக்கான ஆராதனைக்கான தலைப்பு இயேசுவே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். The beginning, the end and everything in between. அவரே துவக்கமும் முடிவும் அதன் நடுவில் உள்ள சகல காரியமும் கொண்டவராய் இருக்கிறார். My beloved, எனக்கு பிரியமானவர்களே, we are living in a times where everything feels unstable. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எல்லாம் நிரந்தரம் இல்லாத காரியங்களா இருக்கிறது. We see a lot of economic changes. நம்மளுடைய பொருளாதார ரீதியிலே அத்தனை காரியங்கள் அப்படி நிலை இல்லாமல் இருக்கிறது. One day the currency goes up and another day the currency comes down. ஒரு நாளிலே நம்மளுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் ஏறுகிறது போல இருக்குது, மறு நாளிலே அவைகள் குறைந்து போகிறது. One day the gold price is up and one day the gold price is down. ஒரு நாளிலே இந்த பொன் விலைகள் ஏறுகிறதும் மறு நாளிலே இறங்குவதுமாய் இருக்கிறது. We see a lot of health is failing everywhere. அநேகருடைய சுக நிலைகள் கூட மாறிக்கொண்டு குறைந்து கொண்டு வருகிறது. We see a lot of relationship fails. அநேக உறவுகளும் அப்படியாக நிலை நிற்காமல் போகிறது. Over the years many relationships were strong but now it became cold. அநேக உறவுகள் கடந்த காலத்திலே பலமாய் இருந்தாலும் அது நாட்கள் போகிற பொழுது தணிந்து போகிறது. We see a lot of misunderstandings are happening all over the world. உலகம் அளவில் எல்லா இடத்திலும் அநேக குழப்பங்கள் ஏற்படுகிறது. We see nations are being shaken to the core. தேசங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு ஒரு நிலையாய் மாறிக்கொண்டு வருகிறது. Even tomorrow feels very uncertain. நாளைய தினம் கூட அதில் நிச்சயமான காரியம் ஒன்றும் இராதை போல இருக்கிறது. We don't know what's going to happen tomorrow.
tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்று நிச்சயம் இல்லை. But the book of Revelation gives an anchor. ஆனா நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் நமக்கு அது ஆதாரமாக The தரப்பட்டிருக்கிறது. anchor that no one else can give, the promises. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus declares, I am the Alpha and I am the Omega. இயேசுவானவர் அவர் சொல்கிறது நானே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று. Who is, who was and who is to come, the Almighty. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்று அவர் மீண்டுமாய் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். Today's message is pretty simple. நமக்கு இன்றைய செய்தி ஒரு ரொம்ப லேசான செய்தி தான். Your life is secured நம்மளுடைய வாழ்க்கைகள் அது எப்பொழுது நிரந்தரமாகிறது when you know who holds the beginning and the end. உங்கள் வாழ்க்கையை யார் பிடித்து வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான். Many of us are living in confusion because we do not know who holds our future. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம் ஏனென்றால் உங்கள் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவில்லை. And we have many chairs here and people are still not sure that they want to stand or they want to sit. இங்கு சபையில் அநேக நாற்காலிகள் இருந்தாலும் ஜனங்கள் உட்காரலாமா நிற்கலாமா என்று ஒரே குழப்பம். Still like many of them are sitting at the back, standing at the back. ஒரு சிலர் பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க. Right, nevertheless God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Right. Now look at Revelation chapter 22 verse 13. வெளிப்படுத்தல் 22:13 வசனத்தை The Lord வாசிக்க கேட்போம். Jesus, the Son of God, is speaking, I am the Alpha and the Omega, the beginning and the end, the first and the last. This is a clear and concise answer to anyone who doubt that Jesus Christ is truly God. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வசனத்திலே நானே அல்பாவும் ஒமேகாவும் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் என்று எந்த ஒரு கேள்விக்குறி இல்லாமல் அவர் தேவகுமாரன் என்று நிச்சயமாக பேசுகிறார். Now Revelation and the book of Hebrew is slightly interconnected. இந்த வெளிப்பாடின் புத்தகமும் எபிரேயர் புத்தகமும் அவைகள் இணைக்கப்பட்ட ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. Now we see in the book of Hebrew chapter 12 verse 2. இப்பொழுது எபிரேயர் 12 வசனத்தையும் பார்க்கிறோம். Says that he is the author and the finisher of faith. அவரே நம்மளுடைய விசுவாசத்தின் துவக்கவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Now when we compare these two places in the Bible, the Revelation and Hebrew, we see four things are ongoing at this place. இந்த வெளிப்பாடின் புத்தகத்திலிருந்தும் இந்த எபிரேயர் புத்தகத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்க 4 காரியங்களை நாம் கவனிக்கலாம். Jesus is the Alpha and the Omega, the beginning and the end, the first and the last, and the author and the finisher. இந்த இயேசுவானவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் நம்ம விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Now Revelation 22:16 says, வெளிப்படுத்தல் 22:16 I Jesus have sent my angels to testify to you these things for the church. I am the root and the offspring of David and the bright morning star. இங்கே வசனத்துல இயேசு சொல்லுகிறார் நானே தாவீதின் சந்ததியும் வேறுமாய் இருக்கிறேன், நானே பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறேன் என்று அவர் தூதனை அனுப்பி சபைக்கு சாட்சியாக. It simply means the night is the ending of a day. அப்ப இந்த இரவு காலம் தான் அந்த நாளின் பகலின் முடிவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். And the darkness is breaking. அந்த இருள் அது மாறிக்கொண்டு வருகிறது. And the new day is guaranteed. ஒரு புதிய நாள் நிச்சயமாக வரும். And all these processes are controlled by God. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தாம் அவர் ஏந்தி அதை நடத்துகிறார். And Jesus controls the whole timeline. இந்த சகல காரியத்தையும் இயேசுவானவர் கரத்தில் ஏந்தி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். That is why he said, I am the Alpha and the Omega and I am the bright morning star. ஆகியால் தான் இயேசு சொல்கிறார் நானே பிரகாசிக்கிற வெள்ளியாய் இருக்கிறேன், நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று. Now this is one of the most clearest and the powerful declaration in all the scriptures. இந்த வசனத்திலே தான் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் கவனிக்கிறோம். Jesus is not speaking as a prophet. இங்கே அவர் தீர்க்கதரிசியாய் பேசவில்லை. He's not speaking as a mere teacher. அவர் ஒரு போதகராக இங்கே பேசவில்லை. He is speaking about as a God himself. அவர் தேவனாக நம் நடுவிலே பேசுகிறார். This verse answers to every doubt about the deity of Christ. அப்படியாக இயேசுவின் அந்த தெய்வத்துவத்திலிருந்து வருகிற எந்தவித கேள்விக்கும் இவைகள் பதிலாக மாறுகிறது. Now we want to know what is the meaning of Alpha and the Omega. இப்பொழுது அல்பா ஒமேகா என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று நாம் கவனிப்போம். See, everyone is singing in the song, He is the Alpha and the Omega. எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடுகிறோம், அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார் என்று. When they pray, they utter the word, God, you are the Alpha and the Omega. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார்கள். Now let's look a little bit deeper into all this meaning. இதன் அர்த்தத்தை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம்.
All right, Vivian, you help me with the slides, okay? I'm not going to use this, right? So, Jesus is saying, I am the first and the last. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் நானே முதலும் கடைசியுமாய் இருக்கிறேன் என்று. Right? And if you see in the book of, in the whole Greek alphabets, the alpha is the first Greek. I am the A and the Z. நம்மளுடைய பாஷையில நாம் இப்பொழுது பேசுவோம் என்றால் நான் தான் ஏவும் Z கடைசி எழுத்துமாய் How இருக்கிறேன். many alphabets does English have? Can I hear someone? ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு? 26. Perfect, right? So we have how many? We have Greek, we have 24, Hebrews, we have 22, and now English, we have 26 alphabets. கிரேக்க மொழியில 24 எழுத்துக்கள், எபிரேயர் மொழியில 22 எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள். Now, I want you to ask this question to yourself. இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள். Is there anything before the alphabet A? இந்த A என்ற எழுத்துக்கு முன்பதாக வேற என்ன எழுத்து இருக்கும்? There is nothing. அதுக்கு முன்பதாக வேற எழுத்து இல்லை. Is there any alphabet after the word Z? இந்த Z எழுத்துக்கு பிறகு வேற என்ன எழுத்து உண்டு? There is nothing. அதுக்கு அப்புறம் வேற ஒன்றும் So இல்லை. if Jesus is the beginning and the end, then where would God fit if Jesus were not God? அப்படியாக இயேசுவானவர் அவர் ஏவும் ஜட்டுமாய் இருப்பார் என்றால் அவர் தேவனா இல்லை என்றால் வேற எங்கே அவர் வைப்பார்? There is no space outside of him. ஏன்னா அவரை காட்டிலும் வெளியில வைப்பதற்கு வேற எங்கும் ஒரு இடம் This இல்லை. is why this declaration is so overwhelming that Jesus Christ is Lord. ஆகையால் தான் இந்த வெளிப்பாடானது அவர் இயேசுவானவர் தெய்வம் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு மிக பிரம்மாண்டமான Now ஒரு God வெளிப்பாடு. is not only speaking to us through the Greek, through the Hebrew, through the English, but he speaks to us in every tongues and the languages. ஆண்டவராகிய தேவன் நமக்கு எபிரேயர் மொழியில், கிரேக்க மொழியில், ஆங்கிலத்தில் மாத்திரம் பேசாமல் அவர் உண்டாயிருக்கிற எல்லா பாஷைகளிலும் நம் நடுவிலே பேசுகிறார். And the truth isn't limited to only one culture. இந்த சத்தியமானது ஒரு கலாச்சாரத்துக்கு மாத்திரம் அது பொருந்தி வராது. What Jesus starts, he will complete it. இயேசுவானவர் எந்த காரியத்தை துவக்குறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். Because he holds all of it perfectly. ஏனென்றால் சகல காரியத்தையும் பூர்ணமாக அவர் ஏந்தி வைத்திருக்கிறார். So now let me explain to you. உங்களுக்கு இது கொஞ்சம் விளக்கி I சொல்லுகிறேன். always have atheists come to me and ask about something. ஒரு சில நாத்திகர்கள் என்னிடத்தில் வந்து இந்த கேள்வி எப்படியாய் They always கேட்பார்கள். question this. எப்பொழுதும் கேட்பார்கள். They always say, where does God came from? அவர்கள் கேட்கிற கேள்வி கடவுள் எங்கிருந்து வந்தார்? Pastor, tell me now, since you are the pastor, tell me, where did God come first? அவங்க கேட்பாங்க நீங்க போதகரா இருக்கறனால தேவன் என்ற ஒருவர் எங்கிருந்து வந்தார் என்று கேட்பார்கள். Each time they ask me, I only tell one thing. என்னிடத்தில் கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவேன். When you ask this kind of questions, that means you don't have understanding and you limit God's power. இந்த இப்படிப்பட்ட கேள்வி கேட்கும்போது தேவன் யாராய் இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அவர் வல்லமையை நீங்கள் ஒரு அளவிலே வைக்கிறீர்கள். Now let me tell you something important, church. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Our God, நம் தேவன், the God of the Bible, இந்த வேதாகமத்தின் தேவன், it is not affected, அவர் வந்துட்டு எதனால பாதிக்கப்படவில்லை, but by time, by space and by matters. அப்படியாக நேரம், இடம், பொருள் என்ற இந்த காரியத்தினால அவர் பாதிக்கப்படாத ஒரு He's தேவன். not affected by when, by what and by where. எங்கே, எப்போ, எப்படி என்ற இந்த கேள்விகளால் அதுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். If he is affected by time, space and matter, he is not God at all. அப்படியாக காலம், இடம், பொருள் என்ற இந்த காரியங்களால அவர் வைக்கப்படுவார் என்றால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. And the Bible clearly answers these in 10 words. இதுக்கு சரியான பதில் வேதாகமத்துல 10 வார்த்தையினால The சொல்லப்படுகிறது. Bible says in the beginning. வசனம் சொல்லுகிறது ஆதியிலே. That is the time. அது நேரம். God created the heavens and the earth. அவர் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். The heaven is the space. அந்த வானங்கள் அதுதான் இடம். The earth is the matter. இந்த பூமியானது அது பொருள். So if there is a time, space and matter, that means created a trinity of trinities over there. அப்படியாக காலம், இடம், பொருள் இருக்கிற இடத்துல சகல காரியத்தையும் உண்டாக்கினவர் அவரே சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறார். Now just you know, the time has past, present and future. இந்த காலத்திலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று உண்டு. The space has a length, width and a height. ஒரு இடம் என்று சொன்னால் அதுக்கு உயரம், அகலம், நீளம் உண்டு. And the matter has a liquid, solid and gas. இந்த பொருளுக்கு அது திட்ட, திரவம், வாயு என்று மூன்று பொருட்கள் உண்டு. And here we have the trinity of trinities. அப்படியாக அவர் முப்பிரியான தேவன் மூன்றாக தோன்றுகிறவராய் இருக்கிறார். So the God who created them has to be outside
from all of this. அப்படியாக இந்த காரியங்களை உண்டாக்கின தேவன் அதற்கு வெளியே அப்பாற்பட்ட ஒருவராய் It இருக்கிறார். has to be above the universe, beyond and straight through it. இந்த சகல பிரபஞ்சத்துக்கு மேலாக அவர் உயிர் வாழ்கிறார். He cannot be unaffected with all these kind of things. இந்த காரியனாலே அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத ஒருவர். If Jesus is limited by time, space and matter, that means he is not God. இன்று இயேசுவானவர் இந்த காலம் இடம் பொருளுக்குள்ளாக அமைந்திருப்பார் என்றால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. Do you all understand? புரியுதுங்களா? How many of you don't understand? Can I see your hands? எத்தனை பேருக்கு இன்னும் புரியல? கைகளை தூக்கி காட்டுங்க. Okay, if you understand, that's good. புரிந்தா Now, நல்லது. simple. உங்களுக்கு சுலபமாய் சொல்லுகிறேன். What is this? இது என்ன? Phone. இது ஒரு கைபேசி. Who created this phone? இதை யார் தயார் செய்தது? A human created this phone. ஒரு மனுஷன் இதை தயார் பண்ணினான். Right. So in another word, Steve Jobs, he created the phone, the founder of Apple. இந்த ஆப்பிள் போன்களை தயார் பண்ணவர் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். So the creator of this phone, can you imagine where he will be residing? அப்ப இந்த போனை தயார் செய்த அந்த மனுஷன் எதற்குள்ளாக வசிக்கிறார்? Do you think that he's staying inside the phone? அவர் இந்த போனுக்குள்ளாக வசிக்கிறார் என்று நாம் நினைக்கிறோமா? In the form of a chip? அதுக்குள்ளாக ஒரு சிப்பை போல, In the form of electrics? அதுக்குள்ளாக இந்த எலக்ட்ரிக்கை போல No. இல்லை. It doesn't bring some sense into our mind. அதை நம்ம யோசித்து பார்த்தாலே அது பைத்தியக்காரத்தனமா It இருக்கும். was created by Steve Jobs, who is the founder of this Apple, and he created this phone. இந்த போனை தயார் பண்ணினவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆக இருக்கிறார். He has to be outside of the phone in order for him to repair and control this phone. இந்த போனை அது அவர் ஆளுகை செய்து நடப்பதற்கு அதற்கு வெளியாக அவர் உயிர் வாழ And there got to be someone who created Steve Jobs. அப்படியாக ஸ்டீவ் ஜாப்பை உருவாக்கினவர் யாரோ ஒருவர் இருக்கிறார். And that is Jesus, the Alpha and the Omega. அவர்தான் இயேசுவானவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் I hope இருக்கிறார். you understand this. இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் Right? விசுவாசிக்கிறேன். So some people can ask me, Pastor, if God, Jesus is present before the earth and the heavens were formed, so how can Jesus be born into Mother Mary as a virgin's birth? ஒரு சில பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, அப்படி இயேசுவானவர் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருப்பார் என்றால் பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தார் என்றால் எப்படி அவர் மனித ரூபத்துக்குள் வந்தார் That's என்று. a total another topic to all together. We will go into it. If you need explanation, come to my room and I will explain. அது ஒரு வித்தியாசமான பாடமாய் இருக்கிறதுனால அதுக்கு நீங்க பேச வேண்டுமென தனிப்பட்ட ரீதியில் என்னிடத்தில் வந்து பேசுங்க. Right. Now in this world in 2026 we have a lot of scientists, philosophers and thinkers that have offered many ideas but not fully explained that why we existed. இந்த நாட்களிலே இந்த காலத்தில் अनेक சயின்டிஸ்ட்கள் अनेक நல்ல யோசிக்கிறவர்கள் சில காரியங்களை இதை நமக்கு புரிய வைக்க அவர்கள் செய்திருந்தாலும் Let's look at it one by one. அதில் ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம் என்னென்ன சொல்கிறார்கள். The first theory how we were created is the Big Bang theory. முதலாவதாக மனுஷர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது இந்த பெரும் வெடிப்பின் கோட்பாடு என்று ஒரு காரியம் இருக்கிறது. They say the universe started from an explosion about 13.8 billion years ago. அவர்கள் என்னத்தை சொல்கிறார்கள்னா 13 பில்லியன் வருஷத்துக்கு முன்பதாக ஒரு வெடிப்பினாலே பூமி உருவாகினது என்று. And I'm 40 plus and I'm still having some bursts in myself. எனக்கு 40 வயதாகுது, எனக்குள்ளாக சில காரியங்கள் வெடித்து கொண்டு தான் And இருக்கிறது. I'm not sure who wants to stay up to 13.8 billion years. எத்தனை பேர் வந்து 13.8 பில்லியன் வருஷ காலங்களாக உயிர் வாழ விரும்புகிறீர்கள் என்று. Isn't it nonsense? இது யோசித்தாலே பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். It explains how matter spreads, but not why anything exists. Nobody knows. இது என்னத்தை குறிக்கிறது என்றால் எப்படி இந்த பொருட்கள் உருவாகினது ஆனால் ஏன் அவைகள் இருக்கிறது என்று அது நமக்கு பதில் தரவில்லை. Now the second theory, இரண்டாவதான காரியம், the evolution by natural selection by Charles Darwin. இந்த இயற்கை தேர்வின் மூலம் படிமலர்ச்சி என்று டார்வின் சொன்ன ஒரு காரியம். Now I want you to look at your neighbor. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து கொஞ்சம் பாருங்க. Does anyone look like monkey here? யாராவது குரங்க போல இருக்கிறாங்களா கொஞ்சம் பாருங்க. Hairy faces under the makeup. மேக்கப்புக்கு கீழ முடி எங்கயாச்சும் மறைச்சு வச்சிருக்காங்களா? Can you check whether they have tail or not? யாருக்காவது வால் இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. I think Sister Jiva is smiling. I think she's hiding a tail inside somewhere. Right? So they say we all came from monkeys. அவங்க சொல்லுகிறார்கள் நம்ம இந்த குரங்கின் வழியிலே வந்தோம் என்று They say படிமலர்ச்சி. life changes gradually over millions of years leading to new species. உயிரானது அது வருஷ காலப்போக்கிலே அவைகள் மாறி புதிய உருவெடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. This cannot explain how life started or give ultimate purpose. இது
ஜீவனம் எப்படி தொடங்கினது என்று அது விவரிக்க முடியாமல் அதுக்கு ஒரு காரணமும் அது தர முடியாது. This is utter nonsense, church. இவைகளும் பைத்தியக்காரத்தனமான காரியம். Although people have an idea about human came from monkey, but I have to agree some of us behave like monkey. இந்த காரியத்துல அவர்கள் மனுஷர்கள் குரங்கிலிருந்து வந்தன்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சில பேர் குரங்கை போல சுபாவங்கள் உண்டு. In fact, some of us behave worse than monkeys. ஒரு சிலர் குரங்கை காட்டிலும் இன்னும் மோசமாக சுபாவம் இருக்கலாம். Right, so maybe because of that this guy got an idea, okay, let's create a philosophy, saying that human came from monkeys. ஆகியால் தான் அவர் இந்த டார்வினானவர் இப்படிப்பட்ட ஒரு கோட்பாடை அவர் சொல்லி இருக்கிறார். The next, அடுத்த காரியம், the multiverse theory. அடுத்து இந்த பல பிரபஞ்ச கோட்பாடு. It says they have countless universe that exists by chance. அநேக இந்த பிரபஞ்சங்கள் அது தற்செயலாக உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். To live in this earth, it is so difficult for humans. நம்ம பூமியில உயிர் வாழ்வதே மிக கடினமா இருக்கிறது. And do you think that other people want to live in other part of the world? அப்படியாக இந்த பூமிக்கு வெளியில வேற எங்காவது வசிக்க விரும்புகிறீர்களா? I don't think so. அப்படி நான் இருக்காது என்று கருதுகிறேன். Multiverse theory, it does not make sense to me. இந்த பல பிரபஞ்ச கோட்பாடு எனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். So if you still want to say no pastor, you are wrong, I am educated, I want to go and see, then take a rocket and go and see. அப்படி நீங்க நாங்க இதுக்கு ஒத்துக்க முடியாது பாஸ்டர், நாங்க போய் பார்ப்போம் என்றால் நீங்க ராக்கெட் ஏறி செல்லுங்க. Halfway going up, பாதி வெளியில் போகும்போது அந்த ராக்கெட் வெடித்து விடலாம். straight you go into deep down into the core of the earth. மேலே போகாமல் அடி பூமியின் கீழுக்குள்ளாய் போய் விடுவீர்கள். Amen. So that the fourth is abiogenesis. இந்த abiogenesis என்றால் உயிர் இல்லாததிலிருந்து உயிர் வருகிறது. Life from non-life. உயிர் இல்லாததிலிருந்து உயிர் They வருகிறது. say life started from chemicals in the earth. உயிர் இந்த வெடியியல் மூலமாக உருவாகியது என்று பூமியில சொல்லுகிறார்கள். Do you know what is the chemical in the earth that you can face every day? ஒவ்வொரு நாளிலும் இந்த பூமியில் உள்ள எந்த வெடியியல் நம்மளை பாதிக்கிறது? Some people eat durian. What do you release at the back? ஒரு சில டுரியன் சாப்பிட்டுட்டு பின்னாக என்ன வெளியாகிறது? So this is the gas that human came out from. இதுதான் அந்த வாயு. This is what people say. Human came out from the gas after eating durian. அப்படிதான் அவங்க சொல்றாங்க, இப்படி மனுஷர்கள் இந்த வெடியியல் மூலமாக உருவாகினார்கள் என்று. Something is not right over here for these people. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர்கள் சிந்தை ஏதோ சரியில்லாதது போல இருக்கிறது. அடுத்த காரியம், panspermia. panspermia என்ற இந்த வார்த்தை life from the outer space. விண்வெளியிலிருந்து வந்த உயிர். Life came from elsewhere in the universe but seeded on earth. விண்வெளியிலிருந்து ஏதோ ஒரு உயிர் வந்து இந்த பூமியில சில விதைகளை விதைத்து போனது என்று சொல்லுகிறார்கள். How many of you watched the movie Avatar? அவதார் இந்த படம் எத்தனை பேர் பாத்தீங்க? Yeah, brother Deva. Hallelujah. He looks a little bit like Avatar. Right? So that means the human and the alien, they got married and they have some children. அப்படியாக மனுஷரும் இந்த விண்வெளியில் வந்த சில பிராணிகளும் ஒன்றுமாய் சேர்ந்து அதன் மூலமாக பூமி வளர்ந்தது. Weird. There is no such thing, there's no aliens. I only know Alien Workshop. The belt that we use when we were schools. In the school. இந்த ஏலியன் என்ற இந்த உருவங்கள் இருக்குதா என்ன எனக்கு தெரியவில்லை. அப்படியேப்பட்ட ஒரு பிராண்ட் இருக்கு. The movie Avatar was nice to see because it's colorful but it's all man-made. இந்த அவதார் என்ற படம் பார்க்கும்போது அது பார்க்க அழகாக இருந்தாலும் அது மனுஷரால செயல்படுத்தப்பட்டது. But if you really look into the story, they stole a little bit from Passion of Christ, from Jonah, and also from Abraham and Isaac, and they make it into one movie if you really watch the movie. அந்த படத்தை நீங்க நல்லா பார்ப்பீர்கள் என்றால் வேதாகமத்தில் உள்ள அநேக கதைகளை ஒன்றாக இணைத்து போட்டது போல ஒரு படமாய் இருக்கிறது. Nah, I don't think so. We're going to meet with aliens with small head and long long body. எப்படியாக விண்வெளியில் வந்த ஜீவனங்களை நாம் பார்ப்போம் என்று நான் நம்பவில்லை. Right, the next, steady state theory. இந்த steady state theory என்று ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். That means universe has already existed but constantly creating matter and matter and matter. அவர்கள் என்னத்தை சொல்கிறார்கள்? இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே உயிரோடு தான் இருந்தது, ஆனால் அது காலப்போக்கிலே புதிய புதிய பொருட்களை ஏற்படுத்தியது and என்று. many other theory. I don't have time to show you. அப்படியாக பல கோட்பாடுகள் இந்த பூமியில உண்டு. But no matter what theory human can come in, contrast with Jesus who is the alpha and the omega. மனுஷர்கள் எப்படிப்பட்ட கோட்பாடை கொண்டாந்தாலும் அது கர்த்தருடைய வசனம் தேவனாகிய இயேசுவே ஆல்பா ஒமேகாவா இருக்கிறார். Jesus existed before anything else existed. சகல காரியங்களும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு உயிரோடு இருந்தார். John chapter 1 verse 1. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். He is the true beginning and will be the ultimate end. அவர்தான் சகலத்துக்கும் துவக்கமுமாய் இருக்கிறார், சகலத்துக்கும் முடிவுமாய் இருக்கிறார். The world can try to explain how things happen, but only Jesus explains
why things existed. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஏன் காரியங்கள் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று அவர்கள் வெளிப்படுத்தினாலும் கர்த்தர் மாத்திரம் ஏன் என்று நமக்கு புரிய வைக்க முடியும். Quickly, I'm going to run into 3 points. ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல The விரும்புகிறேன். first point, Jesus is the beginning of all things. முதலாவதான குறிப்பு இயேசு தான் சகல காரியத்தையும் துவக்கமாய் இருக்கிறார். In Revelation 22:30 says, I am the Alpha and the Omega, the first and the last. வெளிப்படுத்தல் 22:13 நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Jesus is not a part of the creation, but he is the creator. இயேசுவானவர் அவர் படைப்பின் ஒரு பகுதியாய் இல்லாமல் அவரே படைத்தவராய் இருக்கிறார். The Greek name for creator means ktizo. இந்த படைத்தவருக்கு கிரேக்க மொழியில கத்தீசோர் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். And the word creator in Hebrew means bore. எபிரேயர் மொழியில அதே வார்த்தைக்கு போரே என்று சொல்லப்படுகிறது. So in John chapter 1 verse 1 to 3 it says, in the beginning there was word. யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வாசிக்கும் பொழுது ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. Now church, your life did not begin only with your job. இன்று உங்களுடைய வாழ்க்கையானது உங்கள் வேலையிலே துவங்கவில்லை. Or your families or your struggles. உங்களுடைய குடும்பமா இல்ல உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளால. It began with God in your life. அது இயேசு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனால துவங்கியது. Before he created you, he already known you in your mother's womb. கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறார். Jesus is saying, in the beginning Jesus was the logos. ஆரம்பத்திலே ஆதியிலே கர்த்தர் அவர் தேவன் லோகோவாக இருந்தார். I am the logos. நானே லோகோஸாய் இருந்தேன். I am the word. நானே வார்த்தை. I am the intellect and mind of God which was made into flesh. நானே தேவனுடைய ஞானமும் அறிவும் இப்பொழுது மாமிசத்திலே தோன்றுகிறேன். There was never a moment when God existed without his word. ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தை இல்லாமல் அவர் எப்பொழுதும் இருந்ததே கிடையாது. So Christ is eternal, divine and uncreated. ஆகியால் இயேசுவானவர் அவர் நித்தியமானவர், அவர் படைக்கப்பட்டவர் கிடையாது. Now this morning, இந்த காலை வேளையிலே some of you probably seated here and thinking, ஒரு சிலர் இப்படியாக நீங்கள் யோசிக்கலாம், God, my life started with pain. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வலியிலே துவங்கியது என்று. I was born in a wrong manner. நான் ஒரு தவறான விதத்திலே பிறந்து I was வந்தேன். born in a wrong family with full of troubles. ஒரு பிரச்சனை நிறைந்த குடும்பத்துக்குள்ளாக பிறந்தேன். I was born in a curse. சாபத்திலே பிறந்தேன். My story started with rejection. என்னை தள்ளப்பட்ட நிலையில் தான் என் வாழ்க்கை துவங்கியது. My broken family and my brokenness in my life. என் குடும்பம் உடைக்கப்பட்ட நிலை, என் வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலை. I was born into a struggle. நான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக My பிறந்தேன். life is not improving. என்னுடைய வாழ்க்கை அது முன்னேறி வரவில்லை. How can you be the alpha and omega in my life? எப்படி என் வாழ்க்கையில நீங்க அல்பாவும் ஒமேகாவா இருக்க But முடியும்? Jesus is telling you this morning that it's a big no. ஆண்டவராகிய இயேசு இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார், அது இல்லை என்று. Turn to someone and say it's a big no. உங்கள் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, அது அப்படி கிடையாது Say, என்று. Jesus said, இயேசு சொல்லுகிறார், I am your true beginning. நானே உனக்கு நிச்சயமான துவக்கம். But the story now is it the matter of you have found your personal savior? இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில உங்க சொந்த இரட்சகரை நீங்கள் தெரிந்து இருக்கிறீர்களா? Some finds him and some dies without finding him. ஒரு சிலர் அவரை இரட்சகராக கண்டு இருக்கிறார்கள், ஒரு சிலர் அவரை காணாமல் மரித்து விடுகிறார்கள். Do you think there are many out there, some people who doesn't believe Christ and he's not bothered about them? வெளியில எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை அறியாமல் அதை கண்ணும் காணாதது போல ஒரு வாழ்க்கை Do you வாழ்கிறார்கள். think Jesus wants them to go to hell? ஆனால் இயேசுவானவர் அவர்கள் பாதாளத்துக்கு செல்ல சித்தமாய் Do you இருக்கிறாரா? think Jesus wants to abandon them? இயேசு அவர்களை கைவிட விரும்புகிறாரா? No, he doesn't want that. இல்லை, கிடையாது. This is where you and I comes into the picture. ஆகையால் தான் நீங்களும் நானும் இதிலே இருக்கிறோம். And that's where God encourages us to share the gospel, to do soul winning and gospel sharing. ஆகையால் தான் கர்த்தராகிய தேவன் நாம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை கர்த்தரிடம் அழைத்து வரும்படியாக. He said, I am the way, the truth and the life. அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் No one இருக்கிறேன். goes to the Father through me, but by me. ஒருவனும் பிதாவின் இடத்தில் என்னை தவிர போக முடியாது என்று. Same like a highway. You want to go to a destination, you need to use the highway. அவர் தான் பாதை வழியாய் இருக்கிறார், அவர் மூலமாக தான் நாம் செல்ல முடியும். Talking about the highway, நம்ம இந்த பாதை வழிகளை பார்க்கிறோம். like Malaysian highways. மலேசியால உள்ள பாதைகளை போல Every road has a starting point. எல்லா வழிகளுக்கும் ஒரு துவக்கம் உண்டு. One day I was rushing.
ஒரு நாள் நான் அவசரமாக சென்றேன். and I have to be there on time. அங்க நேரத்தோடு போய் சேர வேண்டிய And ஒரு I was கட்டாயம். in this dash highway in KL. இப்படியாப்பட்ட டேஷ் ஹைவேல நான் கடந்து சென்று And I போனேன். made one wrong turn. அதுல ஒரே ஒரு தவறான இடத்தில் வளைந்து that's விட்டேன். அவ்வளவுதான். The road brought me 40 minutes delay to the event. நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு 40 நிமிடம் தாமதமாக I சென்றேன். feel so embarrassed அது குறித்து ரொம்ப வெட்கப்பட்டேன். because I was the speaker in the place. ஏன்னா அந்த இடத்துல நான் தான் செய்தி கொடுக்க வேண்டியவர். So in my mind I was thinking, what should I tell them? I feel so bad. அது குறித்து எனக்கு ரொம்ப கவலையாயிற்று. But when I reached there, அங்க போய் சேர்ந்த பொழுது praise God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். all were Indians. நம்ம எல்லாம் தமிழர்களா இருந்தார்கள். We follow Indian timing. நம்ம அந்த தமிழர்களுடைய நேரத்தின் The பிரகாரம் 40 minutes was very early. அந்த 40 நிமிஷம் அது நான் நேரத்துக்கு முன்பதாக After சென்றேன். I sat there, after 20 minutes they started the event. நான் அங்க போய் சேர்ந்து 20 நிமிடத்துக்கு பிறகு தான் அந்த நாளை துவங்கினார்கள். So it's okay, I'm on time still. அப்பொழுது அப்படி பார்த்தாலும் கூட நான் நேரத்தோட போய் சேர்ந்தேன். But the thing here is, if you miss the entrance, you get lost. அப்படியாக நாம் செல்ல வேண்டிய வாசலை இழந்து விட்டோம் என்றால் நாம் காணாக போய் விடுவோம். Jesus is the entrance of your life, church. நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாசலான தேவன் இயேசு. One wrong turn, all of the blessings will be delayed. ஒரு தவறான இடத்தில் நாம் வளைந்து போய்வோம் என்றால் சகலவித ஆசீர்வாதங்களும் இழந்து Now விடுவோம். without Christ, beginnings will feel empty. அப்படியாக இயேசு இல்லாமல் எல்லா துவக்கங்களும் காலியாக இருக்கும். If you believe Jesus is Alpha in your life, நம் இயேசுவானவர் அவர் அல்பாவா இருக்கிறார் you என்று need விசுவாசிப்போம் to என்றால் apply this Alpha in your daily activities. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில இந்த அல்பாவை நம்மோடு கூட வைக்க You வேண்டும். need to start your marriages with Alpha. உங்களுடைய திருமணத்தை அல்பாவோடு நீங்க You need துவக்க to வேண்டும். start your year with Him. உங்களுடைய வருஷத்தை அவரோடு துவக்க You வேண்டும். need to start your ministry and your business with Him. உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில்களை அவரோடு கூட துவக்க You need to வேண்டும். start your healing process with Alpha in your life. உங்களுடைய சுகமே அந்த அல்பாவோடு தான் துவக்க வேண்டும். Amen. ஆமென். Everything's okay? புரியுதுங்களா? Now the second point. இரண்டாவதான குறிப்பு, Jesus is present in the middle. இயேசுவானவர் அதன் நடுவிலே இருக்கிறார். Many people, they always think about one thing. எல்லாரும் ஒரு காரியத்தை எப்பொழுதும் நினைப்பார்கள். God is in the beginning ஆண்டவர் துவக்கத்தில் இருக்கிறார், and God is in the end. அவர் முடிவிலும் இருக்கிறார். But they feel alone in the middle. ஆனால் அதன் நடுவிலே தனிப்பட்ட நிலையில் They இருக்கிறார்கள். feel emptiness in the middle. அவர்கள் வாழ்க்கையில அந்த நடுநிலையிலே காலியாக They don't know இருக்கிறார்கள். what to do in the middle. அதன் நடுவிலே என்னத்தை செய்வது என்று புரியாமல் But இருக்கிறார்கள். church, Jesus is not only the Alpha and Omega. Remember what you have learned last December. போன டிசம்பர்ல நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். He is also, அவரும், what was last December's theme? டிசம்பர் நம்ம என்ன கருப்பொருள்? What was the theme for last December? டிசம்பர் நம்மளுடைய கருப்பொருள் Emmanuel, God is with us. இம்மானுவேலன் தேவன் நம்முடனே என்றிய Listen கருப்பொருள். carefully. Emmanuel, God is with us. இம்மானுவேலன் தேவன் நம்முடனே இருக்கிறார். It's not only in the beginning, it's not only in the beginning and the end, but He's in the middle with us. அவர் துவக்கத்திலும் முடிவிலும் மாத்திரம் இல்லாமல் அதன் நடுவிலும் நம்மோடு கூட The இருக்கிறார். book of Revelation chapter 1 verse 17 says, "Do not be afraid, I am the living one." வெளிப்படுத்தல் 1:17 பயப்படாதீங்க, நானே ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன் என்று You see, some சொல்லப்படுகிறது. of you are in the middle of something right now. உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தின் நடுவிலே நீங்கள் இப்பொழுது Middle இருக்கலாம். of sicknesses, ஒரு பலவீனத்திலே, middle of a crisis, ஒரு பிரச்சனையிலே, middle of a financial pressure, ஒரு பண பிரச்சனையின் நடுவிலே, middle of a conflict, ஒரு வாக்குவாதத்தின் middle of நடுவிலே, a confusion, ஒரு குழப்பத்தின் நடுவிலே, middle of the heartache, உங்கள் இருதய மன முடக்கப்பட்ட middle of நிலையிலே, a waiting for an answer, ஒரு பதிலுக்காக காத்திருக்க நடுவிலே, middle of uncertainties. ஒரு நிலையில்லாத காரியத்தின் நடுவிலே, But God has only one thing to tell you, church. இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களோட பேசுகிற ஒரு Do காரியம், not be afraid, for I am the living one. அவர் சொல்லுகிற காரியமானது பயப்படாதே, நானே ஜீவனுள்ளவராய் Because I இருக்கிறேன். am Emmanuel, God is with you. ஏனென்றால் நானே இம்மானுவேலன், தேவன் உங்களுடனே இருக்கிறேன். But always remember one thing. ஒரு காரியத்தை When you நினைப்போம், trust Him carefully, நாம ஜாக்கிரதையாய் அவரை the விசுவாசிக்கும் devil பொழுது will come and whisper. பிசாசு காதிலே வந்து He சத்தமில்லாமல் said, "Hey, பேசுவான். don't talk about God. அவன் சொல்லுவான், தேவனை பத்தி நீ பேசாத. Look at you, you're going to church every
week. நீ வாரம் சபைக்கு செல்லுகிறாய். You are giving your tithes and your offering. உன்னுடைய தசமபாகம் காணிக்கைகளை You see, செலுத்துகிறாய். the church people are faking their love to you. ஆனால் இந்த சபை ஜனங்கள் அவர்கள் பொய்யான அன்பை People are காட்டுகிறார்கள். talking bad things at your back. உன்னை குறித்து பின்னாடி புறம் கூறுகிறார்கள். God has forgotten you. தேவன் உன்னை மறந்து விட்டார். But Jesus says, ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், I am still here in your midst. நான் உங்கள் நடுவிலே இன்னும் இருக்கிறேன் என்று. You need to believe, because Emmanuel, God is with us. ஏனென்றால் இம்மானுவேலன் தேவன் நம்முடனே இருக்கிறார். Forget about religion. இந்த மதத்தை மறந்து விடுங்கள். Bible says the devil is a liar and the father of all lies, and he is the manipulator. வசனம் சொல்கிறது பிசாசானவன் பொய்யனும் பொய்யனுக்கு தகப்பனுமாய் இருக்கிறான், சகல If காரியத்தையும் you அழித்து போடுகிறான். trust human, நாம் மனுஷரை நம்புவோம் you என்றால் will be crushed to the core. நாம் இன்று நம்ம உள் அளவிலே உடைக்கப்படுவோம். If you trust the human, மனுஷரை நம்புவோம் என்றால் you will be disappointed to the core. நமக்கு உள் அளவிலே ஏமாற்றங்கள். But Jesus said, trust me, I am with you. ஆனால் தேவனாகிய இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசி, நான் உன்னுடனே இருக்கிறேன். Same like watching a movie. நாம் படத்தை பார்ப்பது போல்தான். The beginning introduced the story, அந்த கதையின் துவக்கத்திலே அந்த கதையை நமக்கு and அறிமுகப்படுத்துகிறார்கள். the end resolves it. அதன் இறுதியோ அது ஒரு முழுமை நிலைக்கு But in the கட்டரும். middle, where the battle and all the stories happen, ஆனால் அது நடுநிலையில் தான் சகலவித சண்டைகளும் மற்ற காரியங்களும் ஏற்படும். and Jesus is saying this morning, ஆனால் இதை கர்த்தராகிய இயேசு காலையிலே நம்மோடு I பேசுகிறார். am not only the opening scene of your life, உங்கள் வாழ்க்கையிலே முதல் காரியமாய் மாத்திரம் but I am இல்லாமல் also the hero in your middle of your life. உங்கள் கதையிலே நான் தான் கதாநாயகனாகவும் இருக்கிறேன் Many என்று. people watch movie, அநேக நாம் இந்த படங்களை பார்க்கிறோம், they don't look at the hero, அந்த கதாநாயகனை பார்ப்பதில்லை, they look at the heroine. கதாநாயகியை மாத்திரம் பார்க்கறாங்க. That's why they forget who's the hero. ஆனால் தான் கதாநாயகனை மறந்துடுறாங்க. Right. In our life, we don't look at Jesus. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை பார்க்காமல் போகிறோம். We look at the heroine of our life. நம் வாழ்க்கையில் உள்ள அந்த கதாநாயகிகளை பார்க்கிறோம். Who is the heroines of our life? உங்கள் வாழ்க்கையில யாரு கதாநாயகிகள்? Humans. மனுஷர்கள். Social media. சோஷியல் மீடியா. Third party advices. மூன்றாவது நபர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள். But Jesus says, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், I am the hero in the middle of your life. உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே நானே கதாநாயகனாய் இருக்கிறேன் என்று. If you are in the middle, don't quit church. அப்படியாக நீங்கள் நடுவின் காரியத்தில் தவிப்பீர்கள் என்றால் நீங்கள் மனம் விட்டு போகாதீர்கள். Do not compromise. நீங்கள் எந்த காரியத்துக்கும் ஒத்து போகாதீர்கள். Don't lose hope. நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். Because the Alpha will surely bring you to the Omega. ஏனென்றால் அல்பாவான தேவன் உங்களை ஒமேகா வரையிலும் நடத்தி செல்வார். Do you want to watch a movie? ஒரு படம் பார்க்கலாமா? Right. Can we have the media team to show us a small little movie? This is a T-cell, and it saves your life every day. We can't see. This is a anyone? T-cell, and it saves your life. This is a T-cell. Come on, turn to someone and say, Jesus is the Alpha and the Omega. பக்கத்துல உங்களை பார்த்து இயேசுவே அல்பா ஒமேகாவா இருக்கிறார் என்று Right, சொல்லுங்க. come on. I mean, with full of confidence. நம்ம முழுமையா நம்பி விசுவாசித்து சொல்லுவோம். Because He is the author and the finisher of your faith, church. ஏனென்றால் அவர்தான் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் You know, இருக்கிறார். never ever trust the whispers of the devil. ஆகையால் பிசாசு உங்க காதுல பேசுகிற அந்த காரியங்களை எப்போது He's நம்பாதீங்க. always waiting to confuse you, எப்பொழுதுமே உங்களை குழப்புவதற்கு தான் பிசாசு to காத்து destroy you. உங்களை அழித்து All right, போடுவதற்கு. take a look at the screen. இதை பார்ப்போம். Tiny but mighty, these white blood cells are your body's frontline defenders. They recognize and destroy harmful invaders like viruses, bacteria, and even cancer cells. But their job doesn't stop there. T cells also regulate your immune system, ensuring it doesn't go into overdrive or attack your own body. With precision and speed, they fight off threats, protecting you from countless dangers. All right, how many of you saw this short video? I'm not sure if you have understood, but let me explain to you. இப்ப பார்த்த அந்த குறும்படத்திலே புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நான் உங்களுக்கு காரியத்தை தெளிவுபடுத்துகிறேன். How many of you know your body very well? எத்தனை பேருக்கு உங்க சரீரத்தை நன்றாக தெரிந்து Can we வைத்திருக்கிறீர்கள்? display the picture as well? அந்த படத்தை Right? பார்ப்போம். So when you have fever and some infection, what happens to your body? உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு காய்ச்சல் ஜுரம் வரும் பொழுது என்ன ஆகிறது? Today, many of them were down with flu and didn't come to church. அநேகருக்கு சளி பிடித்து சபைக்கு வரவில்லை. What happens? என்ன நடக்கிறது?
Sister Paramis? Hey, where's Sister Paramis there? Last week she was not well. So what happens when you feel sick? உங்களுக்கு பலவீனமா இருக்கும்போது என்ன Okay, very good. நடக்கும்? Fever. Somehow what else? Cough, flu. When you have cough, flu and high fever, what do you feel in your body? Yes, you feel weak, and then what else? You feel pain in your bones. Do you know that this is a beautiful, beautiful process in someone's life? நமக்கு காய்ச்சல் வரும்போது நம்மளுடைய சரீர பலவீனப்பட்டு சில இடங்களில் வலிகள் எல்லாம் வரும். ஆனால் அது நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியம். Many of us, we think that we know our body, but we don't know the body. அநேகர் நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய சரீரத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று, ஆனால் கிடையாது. There is something called a T cell in your body. நம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த T அணுக்கள் என்று காரியங்கள் How many உண்டு. of you have heard about these T cells? Can I see your hands? இந்த T அணுக்கள் என்ற காரியம் எத்தனை பேர் There is கேள்விப்பட்டிருக்கிறீங்க? none, so let me explain to you, right? இது The என்ன T வேண்டும் நான் cell சொல்கிறேன். is one cell with multiple functions. இந்த T அணுக்கள் அவைகள் ஒரே அணு, ஆனால் அது அநேக வேலைகளை நம் சரீரத்தில் செய்யும். So it has different functions. அதுக்கு வித்தியாசமான It செய்கைகள் has உண்டு. naive T cells, இந்த நைஃப் T அணுக்கள் என்று and we have அழைக்கப்படுகிறது. regulatory T cells, காரியங்களை சரியமைக்கிற இந்த T அணுக்கள், and then we have memory T cells, ஞாபக T அணுக்கள், and we have T helper and the T killer. அப்படியாக இந்த T உதவி செய்கிற அணுக்கள், அது சில காரியங்களை கொன்று போடுகிற அணுக்கள் உண்டு. So when you have sickness in your body, virus infection, bacterial infection, first person to go and fight them is the T cells. நம் சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்பு வைரஸ் பாக்டீரியானால் வந்தாலும் கூட அதை முதலாவது தாக்குகிறது இந்த T அணுக்கள். You know, all of us sitting here, do you know that we have a little bit of cancer cell in your body? நம்மளுடைய எல்லாருடைய சரீரத்திலும் ஏதோ ஒரு கேன்சர் அணுக்கள் இருக்கிறது, சிறிய But பட்சம். then now because your T cells are strong so that you don't have cancer. ஆனா நம் வாழ்க்கையில இந்த T அணுக்கள் பலமா இருக்கிறதுனால அந்த கேன்சர் அணுக்கள் செயல் இல்லாமல் But இருக்கிறது. because of bad lifestyle, because of infection and many other reasons, when your immune system go down, the T cells are not able to work, and that's where you're diagnosed with a cancer. நம்மளுடைய வாழ்க்கை முறையினாலே நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த கேன்சர் அணுக்கள் அது பெருகிவிடும். So God created the human bodies with so much of miracle. தேவன் நம்மளுடைய சரீரத்தை அவர் அற்புதமாக படைத்திருக்கிறார். It is filled with wisdom. அது ஞானம் நிறைந்து இருக்கிறது. It's filled with a lot of systems. அதில் அநேக செய்கைகள் And சேர்க்கப்பட்டிருக்கிறது. a lot of functions that body, that work together to protect your life. நம்மளுடைய அணுக்களும் நம்மளுடைய அவயங்களும் ஒன்றும் இணைந்து Many செயல்படுகிறது. of you don't even know this. இது நமக்கு அநேகருக்கு புரியாமல் இருக்கலாம். When I ask anybody knows T cells, I'm wondering why my nurses also never lift up their hands. நான் இந்த T அணுக்களை குறித்து கேட்கும்போது இங்க நர்சஸா இருக்கிறவங்க சில பேர் கரங்களை உயர்த்தவில்லை. You really don't know what's a T cell. Okay, she knows now. Right? So, if you know, our body has an ability to self heal. நம்மளுடைய சரீரங்கள் அது சுகமாக சொந்தமாக சுகம் பெறுவதற்கு You don't have to பலன் all உண்டு. the time eat all sorts of medication to heal. எப்பொழுதுமே எல்லா மாத்திரைகளை போட்டு சுகம் பெற வேண்டிய God அவசியம் has கிடையாது. given our body a self healing capability. அப்படியாக நாம் சரீரம் சுயமாக சுகம் பெறுவதற்கான கிருபைகளை கர்த்தர் And the வைத்திருக்கிறார். second thing is the word of God will heal your body. இரண்டாவதாக தேவ வார்த்தையானது நம்மை That சுகப்படுத்தும். is what we call as faith healing. அதுதான் நேரடியான ஒரு சுகம். But what happens is now we are struck with so many diseases because our lifestyle was bad. நம்மளுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஏன் பலவீனங்கள் வருகிறது? ஏனென்றால் வாழ்க்கை முறைகள் சரியில்லாததனாலே. So now you are already diagnosed with some terrible disease. இப்போது ஏதோ ஒரு கொடூர வியாதிகள் வந்திருக்கலாம். That doesn't mean you have to stop all your medication and say Pastor Sam asked to stop all the medication. பாஸ்டர் சாம் மருந்து சாப்பிட கூடாதுன்னு சொன்னனால இனி நான் மருந்து சாப்பிட மாட்டேன்னு நீங்க சொல்ல Anything happened to தேவையில்லை. you, I'm not responsible. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுனா அது என் பொறுப்பு What கிடையாது. I'm saying is if you are wise, if you know how to take care of your body from the beginning, God will be in the midst and he will take care of you. நம்மளுடைய சரீரத்தை சரியாக நாம் பாதுகாத்து நடத்தும்போது கர்த்தர் நம்மளை சரியாக நடத்தி வருவார். So let me show you something of God has already built into our own bodies. அப்படியே நம் சரீரத்துக்குள்ளாக கர்த்தர் அமைத்து வைத்த ஒரு உறுப்பை குறித்து நான் We're பேசுகிறேன். talking about the T cell. Next slide please. இந்த T அணுக்களை குறித்து நான் So the சொல்கிறேன். T cells when we were born it's produced in your bone marrow. அது நாம் பிறக்கும் போதே நம்மளுடைய எலும்புகளில் உள்ள அந்த மஜ்ஜையில இருக்கிறது. அது Right, the bone marrow. You all know what the bone marrow is? நம்மளுடைய எலும்பில் உள்ள அந்த மஜ்ஜை என்று சொல்லுகிறது. Right, the Indians like to eat the mutton bone marrow. நாமெல்லாம் அந்த ஆட்டு எலும்பு அதெல்லாம் உறிஞ்சி குடிச்சிருவோம். So every human have a bone marrow and the T cells is produced in that. நம்மளுடைய எல்லாரோட எலும்புகளிலும் இந்த மஜ்ஜை இருக்கிறது. இந்த T அணுக்கள் அங்கே உற்பத்தி And பண்ணப்படுகிறது. from there it goes to that organ called thymus right in the middle of your chest.
அங்கிருந்து நம்மளுடைய மார்பின் நடுவிலே இந்த தைமா நினை அணுவு என்ற இடத்துக்கு அது That செல்லும். orange color thingy over there, right? You can see on the screen. நீங்க படத்துல பார்க்கிற இந்த அணு So it's located in your sternum bone, your breastbone, and somewhere around in between your breasts. உங்களுடைய மார்பின் நடுவிலே அது இருக்கிறது. So this place is called the training center for the T cells. இந்த T அணுக்கள் உற்பத்தி ஆகி அது பலப்படுத்துற இடமா இருக்கிறது. So where the T cells, they learn what belongs in the body and what is the foreign or dangerous. இந்த இடத்துல தான் இந்த சரீரத்துக்குள்ளாக எது இருக்க வேண்டும் இருக்க கூடாதுன்னு இந்த T அணுக்கள் கத்துக்கொள்கிறது. You don't feel them. அதை நம்ம உணர மாட்டோம். You don't hear them. அதை நாம் கேட்க மாட்டோம். But the moment sickness enter into your body, ஆனா நம் சரீரத்துல ஒரு பலவீனம் நுழையும் பொழுது T cells are activated. இந்த T அணுக்கள் உடனே கிரியை செய்யும். When they are activated, they recognize what does not belong in your body. அவைகள் கிரியை செய்யும்போது நம் சரீரத்துக்குள்ளாக எது இருக்க கூடாது என்று அவைகள் கண்டு அறியும். Which is the infections. அப்படியாக அந்த பலவீனங்கள், Which is the cancers. அந்த கேன்சர்கள். So they will go and they fight the infection until it dies off. அப்படியாக இப்படிப்பட்ட தவறான காரியங்களை இந்த அணுக்கள் போய் தாக்கும். They do not stop until the threat is dealt with. இந்த பலவீனங்கள் நம் சரீரத்தை விட்டு நீங்கி போகிற வரையிலும் இந்த T அணுக்கள் கிரியை செய்யும். When Jesus said, I am the Alpha and the Omega, ஆண்டவராகிய இயேசு நானே அல்பா ஒமேகா என்று சொன்ன பொழுது it's not just talking about the heaven and eternity. அவர் பரலோகத்தையும் நித்தியத்தை மாத்திரம் பேசாமல் He was saying, அவர் சொல்லுகிற ஒன்று, I am involved when the battle begins. அவர் என்னத்தை சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் நான் அங்கே இருக்கிறேன் And என்று. I am still there when the battle ends. அந்த பிரச்சனை முடிவிலும் கூட நான் அங்கே இருப்பேன். Amen. Amen. Right. So now, similarly to these T cells, இந்த T அணுக்களை போலவே that is, they are not the first cell in the body, but they are not last cells as well. அவைகள் நம் சரீரத்துல முதலாவது அணுக்களும் இறுதியான அணுக்கள் கிடையாது. But they decide when to fight begins and when the fight ends. ஆனால் அந்த போர் எப்போ துவங்கும் எப்போ முடியும் என்று இவைகள் தான் அவைகளை நிர்ணயிக்கிறது. Many things may work in our life, church, நம் வாழ்க்கையில अनेक காரியங்கள் ஏற்படலாம். but without Jesus, ஆனால் இயேசு இல்லாமல் nothing is truly secured. நம் வாழ்க்கையில ஒரு காரியம் நிரந்தரமாய் இருக்க முடியாது. Just as how the T cells protect the body from beginning to the end, எப்படியாக இந்த T அணுக்கள் நம்மளுடைய சரீரத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை பாதுகாக்கிறதோ, Jesus protects our life from the beginning to the end up to all the way for eternity. நாம் ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் நித்தியம் வரையிலும் அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். Amen. Amen. So today always believe that God is there fighting for your battle. ஆகையால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வர எல்லாவித எதிர்ப்புகளையும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். So the next point, the third point, மூன்றாவதான குறிப்பு, Jesus is the end and your destiny is secured. இயேசு தான் முடிவாய் இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையின் இலக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. Omega means a completion, a fulfillment and a final victory. இந்த ஒமேகா என்று சொல்லப்படுகிறது அது ஒரு நிறைவு, அந்த போரில் அது நமக்கு ஜெயமாய் இருக்கிறது. Revelations 21:6 says, வெளிப்படுத்தல் 21:6, it is done. அது முடிந்தது. I am Alpha and the Omega. நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். Church, history is not going in circles and circles and rounds. இந்த சரித்திரம் அது சுற்றி சுற்றி ஒரு சுழலில் வருவதில்லை. History is going towards a person. இந்த காரியமானது ஒரு நபரிடமாய் செல்கிறது. And his name is Jesus Christ, the Alpha and the Omega. அவருடைய நாமம் இயேசு, அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். The world thinks இந்த உலகம் யோசிக்கிறது that darkness always wins. எப்பொழுதும் இருள் தான் ஜெயிக்கும் என்று, Death always wins. எப்பொழுதும் மரணம் ஜெயிக்கும் என்று, The evil will win. எப்பொழுதும் பொல்லாத காரியங்கள் ஜெயிக்கும் என்று. Many of them came to me and asked, Pastor, I am a believer of Christ. அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள், நான் ஒரு விசுவாசி, I always pray and I pay the tithes and go to church all the time. நான் எப்பொழுதும் இயேசுவை விசுவாசித்து சபைக்கு சென்று தசமபாக காணிக்கைகளை தருகிறேன். But I have a friend who doesn't believe in Jesus. ஆனால் இயேசுவை விசுவாசிக்க நண்பர் இருக்கிறார். My life is so horrible and his life is so good. என்னுடைய வாழ்க்கை கொடூர நிலையிலும் அவனுடைய வாழ்க்கை நல்ல நிலையிலும் I am poor இருக்கிறது. and he is rich. நான் ஏழ்மையில் இருக்கிறேன், அவன் பணக்காரனா இருக்கிறான். This person is sick and that person is healthy. நான் பலவீனத்தில் இருக்கிறேன், அவன் பலனாய் இருக்கிறான். Now, but Revelation shows that Jesus will always win in the end of the world. ஆனால் இந்த வெளிப்படுத்தலில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு தான் சகல காரியத்தையும் இறுதியிலே ஜெயிப்பார் என்று. Doesn't means
you are now suffering, that means you are going to end with suffer. உங்கள் வாழ்க்கையில இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அது இறுதி முடிவாய் இருக்காது. Because Jesus says, I am the final word. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் அவர் தான் இறுதி வார்த்தை. You may be down with sicknesses now, இன்று உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம். but Jesus is the greatest physician who has the final diagnosis. ஆண்டவராகிய இயேசு தான் உங்களை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்க அவர்தான் உங்கள் வாழ்க்கையின் முடிவான You may வார்த்தை have a பேசுவார். horrible finance situation, உங்களுக்கு ஒரு கொடூரமான பொருளாதார நிலை but இருக்கலாம். Jesus is the final accountant in your bank. உங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரத்துக்கு அவர் தான் இறுதி வார்த்தை And சொல்லுவார். Jesus says, I am the final word in your life. உங்கள் வாழ்க்கைக்கு இறுதி வார்த்தை நானே என்று இயேசு Your சொல்லுகிறார். ending is not a failure, church. உங்களுடைய அந்த முடிவின் காரியம் அது ஏமாற்றமாய் Your முடியாது. ending is glory if you are in Christ. நீங்கள் கிறிஸ்துக்குள் இருப்பீர்கள் உங்கள் முடிவு மகிமையிலே முடியும். Right? Many people, அநேக ஜனங்கள் they only want to see Jesus as an emergency contact. அவர்களுக்கு அவசர நேரத்தில் தேவைப்படுகிற ஒரு நபராக இயேசுவை They only வைக்கிறார்கள். want Jesus to be their helper, இயேசு அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் மாத்திரம் to வேண்டுமா be என்று. their therapist. Whenever they are down, they say, God, I call you, come into my life and speak to me. அவங்க பிரச்சனை நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு நபராய் But they மாத்திரம். don't acknowledge him as a Lord Savior. ஆனால் அவரை இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்வதில்லை. Jesus is not an add-on, church. அவர் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில கூட சேர்க்கப்படுகிறவர் It's கிடையாது. not an Air Asia flight. அவர் ஏசியா விமானம் கிடையாது. You buy a flight ticket and you have to pay there and here to add on for the services. அந்த விமான டிக்கெட் வாங்கிட்டு மத்ததெல்லாம் நீங்க கூட சேர்த்து He is the Alpha and the Omega. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் Don't இருக்கிறார். start in the flesh and end in destruction. அவர் நம்ம மாமிசத்திலே துவங்கி அவை அழிவிலே போய் Start முடியும். with Christ. கிறிஸ்துவோடு துவங்குவோம். Stay with Christ. கிறிஸ்துவோடு நிலைத்திருப்போம். And finish with Christ. கிறிஸ்துவோடு முடிவோம். And the last slide. இறுதியான ஒரு Why காரியம். Jesus is the Alpha and the Omega? ஏன் இயேசு அல்பா ஒமேகாவாய் இருக்கிறார்? Because symbolically this means the beginning and the end of all things, encompassing everything in creation, knowledge and existence. ஏனென்றால் வெளியரங்கமாய் பார்ப்போம் என்றால் இவைகள் தான் துவக்கமும் முடிவும் சகல காரியத்தின் காரியங்களும் உருவாக்கப்பட்டவைகளும் ஞானமும் இவைகள் கொண்டிருக்கிறது. The next, இரண்டாவது we see that he is the Alpha and Omega because Jesus himself declares that he is the first and the last. இரண்டாவதாக இயேசு தாமே அவரே சொன்ன வார்த்தை நானே துவக்கம் முடிவுமாய் இருக்கிறேன் He என்று. said, I am the first and the last. I was dead and behold, I am alive forevermore. இயேசு சொன்ன வார்த்தை நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், இதோ மரித்திருந்தேன், நான் உயிரோடு கூட சதா காலங்களும் இருக்கிறேன் என்று. Now the third point, மூன்றாவதான he காரியம், said Jesus is the central to creation. சகல உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட காரியத்தின் மையமாக இயேசு இருக்கிறார். In the beginning, ஆதியிலே Jesus is present இயேசு அங்கே இருந்தார். at the creation of all things. சகல படைப்பின் காரியத்தின் நேரத்திலும் அவர் அங்கே He இருந்தார். was the central to creation. அவர் தான் படைப்பின் மையமாக இருக்கிறார். Now the next, Jesus' resurrection demonstrates his eternal authority. இயேசு உயிர் தெழுந்த அந்த காரியம் அவருடைய நித்திய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. Jesus raised from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் எழும்பினார். Jesus proved that he conquered the death. அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று A role வெளிப்படுத்தினார். only a God can claim. அதை தேவனால் மாத்திரம் தான் செய்யக்கூடிய ஒரு You know, many காரியம். of the gurus in this world right now, இப்ப வாழ்கிற அநேக இந்த உலகத்தில் உள்ள குருக்கள் they were challenging everyone. அவர்கள் வெளியரங்கமாக விட்ட They சவால், said, when I die, I will raise up again on the third day just as Jesus died. அவர்கள் சொன்னது நான் மரித்தாலும் இயேசுவை போல மூன்றாம் நாள் உயிரோடு They எழும்புவேன் have என்று. already died for the past few years and still inside that coffin. அப்படிப்பட்ட நபர்கள் மரித்த அநேக வருஷங்கள் ஆகியும் இப்பொழுது இன்னும் அந்த அடக்கப்பெட்டியில் இருக்கிறார்கள். Bring someone who have rose the third day and I will stop preaching in this pulpit. இன்று மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின எந்த ஒரு நபரை என் கண் முன்னால் நிறுத்துங்க, நான் பிரசங்கம் பண்ணுவதை இன்றோடு விட்டு விடுகிறேன். Because he is Jesus, the Alpha and the Omega. ஆனால் இயேசு ஆல்பா ஒமேகாவா இருக்கிறதுனாலே. And the fifth, Jesus gives the water of life. ஐந்தாவதாக இயேசு ஜீவ தண்ணீரை தருகிறார். He said, I will give of the fountain of the water of life freely to him that thirst. தாகமாய் இருக்கிற இடத்திலே இந்த ஜீவ நதியை நான் அவனுக்கு இலவசமாய் தருகிறேன் என்று. Jesus is the source of eternal life, church. இயேசு தான் நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு அவர் பொருளாய் இருக்கிறார். And that is his eternal nature. அதுதான் அவருடைய நித்திய சுபாவம் கூட. And the next 6 point, ஆறாவதான காரியம், Jesus speaks of completing all things. இயேசுவானவர் சகல காரியத்தையும் நிறைவாய் இருக்கிறார். Jesus' word on the Calvary, it is done.
அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். The echo of his word on the cross, it is finished. அவருடைய வார்த்தையின் சத்தம் அது முடிந்தது என்று. This shows that he initiates and completes God's plan, fulfilling the Alpha and the Omega அவர் role. சகல காரியத்தையும் துவக்கி தேவ திட்டத்தின் பிரகாரம் நிறைவேற்றி முடிக்கிறார். அவரே அல்பா ஒமேகாவாய் இருப்பதினாலே. Now the seventh is the most important for me. இந்த ஏழாவது மிக முக்கியமான ஒரு காரியம். Jesus' second coming affirms his identity. இயேசுவின் இரண்டாம் வருகை அவர் யாராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தி He காட்டுகிறது. said, behold, I come quickly. அவர் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Pastor, since small I've been hearing this, Jesus is coming back, but he's not coming back. அநேகர் சொல்வாங்க, நான் சிறு வயதிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இயேசு வருகிறார், இன்னும் But the வரவில்லை. Bible says he comes as a thief, very quiet. அவர் ஒரு ராத்திரியில் வருகிற திருடனை போல வருகிறார் When என்று. you are enjoying your life, church, உங்கள் வாழ்க்கையின் சுகத்தை நீங்கள் வாழ்ந்து when கொண்டிருக்கும் பொழுது you don't give him the honor, அவர் கூறிய அந்த கணத்தை தராமல் இருக்கும் one பொழுது day he will show up to you. ஒரு நாள் அவர் தோன்றுவார். He will say, behold, I come quickly. அவர் சொல்வார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். If you are not alert, you will be left நாம் behind. கவனமாய் இருக்காவிட்டால் அவர் நாம் கைவிடப்பட்ட நிலையில் The இருப்போம். eighth point, எட்டாவதான the குறிப்பு, scriptural prophecy confirms all of it. வேத வசனத்தில் உள்ள எல்லாவித தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியது. He said, I am the first and I am the last. Beside me there is no God ever. ஏசியா 46 ஆண்களே, நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், என்னை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னார். This identifies Jesus with God himself, இந்த வார்த்தை இயேசுவையும் பிதாவையும் ஒன்றாக வைக்கிறது. showing he shares the divine title of Alpha and the Omega. அவர் பிதாவோடு கூட இந்த அல்பா ஒமேகா என்ற இந்த பெயர் கொண்டவராய் The இருக்கிறார். ninth is the unity of Jesus and God the Father. ஒன்பதாவதாக தேவனுமாகிய பிதாவும் இயேசுவும் அவர் ஒன்றாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. Jesus is fully God, இயேசு அவர் முழுமையாக தேவன், united in essence with the Father. அவர் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர். Amen. ஆமென். Is it too fast? ரொம்ப வேகமாய் Because I செல்கிறோம். need to catch the time. You should have taken the picture. I see everyone is standing here like this, scratching the head. You are lost. நீங்க எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் படம் எடுத்து வச்சிருக்கணும், இல்ல என்றால் The காணாம next, போய்விடும். 10th. பத்தாவதான Jesus காரியம், is worthy of worship. இயேசு ஆராதனைக்கு பார்த்திரர். Being the Alpha and the Omega means Jesus encompasses all authority, power and glory. இயேசுவானவர் அல்பா ஒமேகாவாய் இருப்பதனாலே சகல அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் நிறைந்தவராய் இருக்கிறார். All creation worships him, confirming his divine supremacy. சகல படைப்பும் அவரை ஆராதிக்கிறது, ஏனென்றால் தெய்வீகமாக அவர்தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். Amen. ஆமென். Amen. Amen. Church, Jesus is your beginning. இயேசு தான் உங்களுடைய துவக்கம். You are not here by an accident. நீங்கள் தற்செயலாக இங்கே வரவில்லை. Jesus is with you in the middle of your crisis. உங்களுடைய பிரச்சனையின் நடுவிலே இயேசு You are இருக்கிறார். not abandoned. நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் Jesus கிடையாது. is your end. இயேசு தான் உங்களுடைய முடிவு. You are not defeated. நீங்கள் தோற்கடிக்கப்படவில்லை. Your story is held by the Alpha and the Omega. உங்களுடைய கதைகளை ஏந்தி இருப்பவர் அல்பாவும் ஒமேகமான So தேவன். whatever season or circumstances you are seated here today, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இப்பொழுது இருந்திருந்தாலும், I don't care whatever problems that you're going through now. உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை கடந்து கொண்டிருந்தாலும், My word is only for you once. ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Trust. தேவனை விசுவாசிப்போம். Trust. அவரை விசுவாசிப்போம். Trust. அவரை விசுவாசிப்போம். Trust the one who holds it all. சகல காரியத்தையும் கைகளில் ஏந்தி இருக்கிற தேவனை நாம் விசுவாசிப்போம். Amen. ஆமென். Jesus is the Alpha and the Omega. இயேசு தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் Can இருக்கிறார். we all be upstanding, church? யாவரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். Come, let's be upstanding. எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம். Quickly, I want all of you to close your eyes and lift up your hands right now. நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி And ஜெபிங்க. look upon the Jesus who is the Alpha and the Omega. அல்பாவும் ஒமேகாவுமான இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். Say, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே. Repeat after me, Lord Jesus. என்னோடு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே. Say, you are the Alpha and the Omega. நீரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர். You are the first and the last. நீரே ஆரம்பம் முடிவுமாய் இருக்கிறீர். Lord, I pray for those who feels lost in the beginning. ஆண்டவரே, இதோ ஆரம்பத்திலே காணாம போன ஒரு நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். You become their foundation. நீரே அஸ்திபாரமாய் மாறுவீராக. For those struggling in the middle, Lord. நடுவிலே தவித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு Jesus, you be their strength. அவர்களுக்கு பலன் தருவீராக இயேசப்பா. For those who are afraid of their future. அவங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படுற பிள்ளைகளுக்கு Jesus, you be the hope.
நீர் அவர்களுக்கு நம்பிக்கையாக, Because Christ, you are the hope of glory. ஏனென்றால் நீரே நம்பிக்கையின் மகிமையாய் இருக்கிறீர் ஐயா. Today we surrender our lives again, O Lord. இன்று எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் நாங்கள் ஒப்பு Come கொடுக்கிறோம். on, take a moment and say, God, we surrender our lives. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனிடத்தில் ஆண்டவரே நான் சரணடைகிறேன் Come on, என்று come on, 1 சொல்லுங்கள். minute. I want you to speak in tongue and speak in your own words and glorify Him. அந்நிய பாஷையில பேசி உங்கள் சொந்த வார்த்தையில தேவனோடு கூட பேசுங்கள். Come on, come on, come on, கொஞ்ச come on. நேரம் Lift up your பேசுவோம். voices. Lift up your voices. உங்கள் சத்தங்களை குரல்களை எல்லாம் உயர்த்தி He அவரோடு is கூட the Alpha பேசுங்க. and the Omega. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் He is இருக்கிறார். present in your midline crisis. அவருடைய பிரச்சனையின் நடுவிலே அவர் நம் நடுவிலே He is நிற்கிறார். Emmanuel, God is with us. அவர் இம்மானுவேலன் தேவன் நம்முடனே என்று அழைக்கப்படுகிறவர். If today any of you are in this place இன்று இந்த இடத்தில் நிற்கிற உங்கள் அனைவருக்கும் who is still confused about the existence of God, தேவன் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் நிற்பீர்கள் about என்றால், the deity of Jesus, இயேசுவின் அந்த தெய்வத்துவத்தை God is calling you to come to His presence. இன்று அவர் பிரசன்னத்துக்கு வரும்படியாய் உங்களை அழைக்கிறார். There is no other God by Jesus Christ. இயேசுவை தவிர வேறொரு தெய்வமே இல்லை. Don't allow the whisper of the Satan destroy your faith. என்று பிசாசு உங்கள் காதுல சொல்கிற அந்த வார்த்தை கேட்டு ஏமாந்து There is விடாதீர்கள். no need for comparison. அவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. There is no comparison. அவருக்கு ஒப்பாக ஒருவரும் Because கிடையாது. He is Jesus, the Alpha and the Omega. ஏனென்றால் அவர் இயேசு, அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக You இருக்கிறார். cannot compare Him. அவரை யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்க There முடியாது. is no point you wait to compare to anybody. யாரு கூடயும் அவரை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க தேவையும் There கிடையாது. is no theory can compare to His existence. அவருடைய அந்த உயிர் வாழ்கிறதுக்கு ஒப்பாக ஒரு காரியமும் கிடையாது. Jesus is Lord. அவரே தேவன். Jesus is Lord in over your life. அவர் நம்ம வாழ்க்கையின் கர்த்தராய் Jesus இருக்கிறார். is Lord over your families. உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தராய் இருக்கிறார். Jesus is Lord over this nation Malaysia. இந்த தேசத்துக்கு முழுவதுமாக அவர் கர்த்தராய் இருக்கிறார். Today we surrender again. இன்று மறுபடியும் நாம் சரணடைகிறோம். Take this opportunity, church, இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். and receive Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Receive Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். He does not force you. அவர் நம்மளை வற்புறுத்தவில்லை. He have given you the proof. அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய அடையாளங்களை. If you still want proof, இன்னும் உங்களுக்கு அடையாளங்கள் வேண்டும் என்றால் look at the natures. நம்மளோட இருக்கிற சுற்றுச்சூழல்களை பாருங்கள். Look at the chirping birds. இந்த குருவிகளை பாருங்கள். Look at the sun from the dawn till the dusk. சூரியன் அஸ்தமிக்கிறதிலிருந்து அது மறையிற வரையிலும் பாருங்கள். Look at the beauty of God's creation. கர்த்தருடைய படைப்பின் அந்த நன்மைகளை பாருங்கள். Is only able to be done by the Almighty, which is staying beyond the substance. சகல காரியத்தையும் அதன் படைத்த சிருஷ்டிகரால் மாத்திரம்தான் கூடும். அதன் அப்பாறாக அவர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். Don't waste your time comparing, church. அவரை எதற்கும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். There is no comparison. அவருக்கு ஒப்பாக ஒன்றும் கிடையாது. The most important miracle that you will know the existence of God is, நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அற்புதம் தேவன் உயிராய் இருப்பதற்கு it is your own life. நம்மளுடைய சொந்த வாழ்க்கை தான். It's your own life. நம்மளுடைய சொந்த வாழ்க்கை தான். You are created by His image. அவருடைய சாயலில் நீங்கள் You படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். are beautifully constructed from the inside out. கர்த்தர் உங்களை விசேஷமாக உருவாக்கி You இருக்கிறார். are a beautiful exchange. நீங்கள் விசேஷமாக உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு நபர். Trust Him. அவரை விசுவாசிப்போம். Trust Him. அவரை விசுவாசிப்போம். And accept Him this morning. அவரை ஏற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே. And say, Lord, I surrender my life into your hands. அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் நான் சரணடைகிறேன் என்று. Lord, I bless these people. ஆண்டவரே இந்த ஜனங்களை I ஆசீர்வதிக்கிறேன். pray that you will speak to them and touch them, O Lord, this இந்த morning. நாளிலே அவர்கள் என்னை தொட்டு அவர்கள் கூட பேசும்படியாய் வேண்டுகிறேன். Because you are Jesus, ஏனென்றால் நீரே இயேசு. the Alpha and the Omega. நீரே அல்பாவும் ஒமேகாவுமாய் The இருக்கிறீர். Alpha and the Omega. நீரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர் We thank ஐயா. you, Lord. உமக்கு நன்றி Come on, church, சொல்கிறோம். put your hands together and glorify the King of கரங்களை Kings. தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவே, அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் நீர் பேசின ஒவ்வொரு வசனத்துக்காக நன்றி. நீரே உம்முடைய சத்திய வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் யாராய் இருக்கிறீர் என்று எங்கள் நடுவில் இன்று மறுபடியுமாக ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எந்தவாறு இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சொந்த காரியங்கள், குடும்ப காரியங்கள், பணக்காரியங்கள், படிப்பின் காரியங்கள், வேலை காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஐயா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கிறீர் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் யாரும்
தத்தளித்து தவிக்கின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆறுதலாக நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட நீர் ஆரம்பத்தில் இருக்கிறீர், அதன் நடுவில் இருக்கிறீர், இறுதி வரையிலும் எங்களை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவு கொள்கிறோம் அப்பா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று உமது வார்த்தை சொல்லுகிறதே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே. எங்க நடுவில் நீர் ஆண்டவரை இருப்பதற்காகவும், உலாவை கொண்டு இருப்பதற்காகவும், எங்கள் ஜபங்களை கேட்பதற்காகவும், எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தினாலே இந்த பிள்ளைகளை இன்று நீர் வழி நடத்துவதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதுமாக தெய்வீக திருப்பமுனியின் காலம் என்று ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்தில் சபைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரமாக இந்த மாதத்தில் தெய்வீக திருப்புமுனைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், படிப்பின் காரியங்களிலும், வேலை காரியங்களிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழியங்களிலும் அப்பா, பொருளாதாரங்களிலும், சரீரத்தில் விசேஷமாக ஆண்டவரே பலவீனங்களிலிருந்து நீங்கி புது பலன் உண்டாகும்படியாக ஒவ்வொருவருமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தர் இன்னும் உமது சத்திய வசனத்தினாலே ஒவ்வொருவருமாக தாங்கி ஏந்தி தப்புவித்து பலப்படுத்தி நடத்துவதற்காக நன்றி சொல்லி எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் நமக்கு இன்னைக்கு நினைவுபடுத்தின காரியம், உன்னோடு கூட தான் எப்பொழுது நான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆமென். ஆகையால் எதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை, எதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. நமக்கு ஒரு சில அறிவிப்புகள் மாத்திரம் இருக்கிறது. விசேஷமாக ஃபேமிலி கேம்ப் 3வது மாதம் நடக்க போய் இருக்கிறது. ஆகையால் ஃபேமிலி கேம்புக்கு நீங்கள் எல்லாம் பேர் கொடுக்கணும். நிச்சயமாக தயவாக ஏமஸ் அவருடைய இடத்துல உங்கள் பேர்கள் கொடுங்க. கட்டணத்தில் பின்னாடி கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக நீங்கள் என்னத்தை செய்யணும்னா, முதல்ல உங்கள் பேர்களை கொடுத்து ஒரு இடத்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. கட்டணத்தை கொடுத்து கவலைப்படாதீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், அதெல்லாம் கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தோட செய்யுங்க, சரிங்களா? அதுக்கு பேப்டிசம்